ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த கம்பெனி வந்து சிறந்த கம்பெனி அப்படின்றது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து மெயினாக எது பார்ப்பேன் அப்படின்னா கஸ்டமரோட பிஹேவியர் தான் நான் வந்து அதிகமாக வந்து நோட் பண்ணுவேன். நான் எந்த மாதிரி கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு கம்பெனி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நெறைய ரிசர்ச் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார் வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடி நெறைய கார் ஷோரூம்லாம் போயிட்டு செக் பண்ணுவேன். இத விட இன்னும் கார் பெஸ்ட்டா இருக்கா? அதோட விலை நல்லா இருக்கா? அப்புறம் இன்ஜின் மைலேஜ் எவ்வளோ குடுக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து காரே வாங்குவேன். ஸோ அந்த மாரி ஒரு கம்பெனில நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டேபிளா இருக்காது. இப்போ வந்து டொயோட்டா வந்து நல்ல ஒரு காரு தயாரிச்சாங்க அப்படின்னா, அப்ப வந்து நெறைய மக்கள் அத வாங்குவாங்க. அதே வந்து இப்ப டாட்டா தயாரிச்சாங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த குறிப்பிட்ட டைம் அது வந்து நெறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாரி அ டிமாண்ட் வந்து அ மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டேபிளா வந்து இருக்காது. மேபி கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க. டக்குனு அந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து எனக்கு வந்து மேகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஈவன் அது வந்து ஹெல்த் ரிலேட்டடான அ இது இருந்தாலும், ஆனா எனக்கு சாப்பிடுறது வந்து எனக்கு வந்து அந்த மேகி சாப்பிடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ஒரு ஹாபிட்டா மாறிடுச்சு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரலுமே வந்து மேகி வந்து சாப்பிடுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த பிராண்ட விட்டு போமாட்டாங்க. ஈவன் இப்பி இருக்கு, அந்த மாரி நெறைய பிராண்ட் வந்தாலும், அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரி அ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யோசிக்கவே மாட்டோம். டக்குனு வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹட்ஸ் அண்ட் கர்ட் எல்லாம் வந்து ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் சிகரெட்ஸு இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். உடனே வந்து டக்குன்னு அதுக்கெல்லாம் வந்து ரிசர்ச்லாம் தேவையில்ல. உடனே பார்த்த உடனே வாங்குற மாரி. ஸோ அந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, அந்த ப்ராடக்ட் சேல் ஆகிக்கிட்டே தான் போகும். அது வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ அந்த மாரி ஒரு ரிப்பீட்டடா டிமாண்ட் வந்து கன்டினியூஸா இருக்கிற மாரி ஒரு ஒரு கம்பெனி வந்து நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி, அதோட ஆ அ குரோத் வந்து ஸ்டேபிளா குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் கன்சியூமர் அந்த வந்து கன்டினியூஸா அத பை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே வந்து நான் இப்போ ஒரு ஷூ வாங்குறேன்னா, அந்த ஷூ வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாம் எவ்வளோ ரிவ்யூ வந்து நல்லா இருக்கா? இந்த இதோட இன்னும் நல்லா டிசைனா வேற ஏதாவது ஷூ இருக்கா? விலை கம்மியா இருக்கா? அந்த பிராண்ட வாங்கலாம். அப்படின்ற மாரி ஆ ஆ ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனியில வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்போது, அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா இருக்கும். அதே மாரி அவங்க வந்து கன்டினியூஸா டிமாண்ட் அவங்களுக்கு இருக்குமா? அப்படின்றது டவுட் தான். ஏன்னா வேற ஒரு கம்பெனி இதே மாரியே வந்து டிசைன் பண்ணி அவங்களும் வந்து விலை கம்மியா பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாரி ஹேபிச்சுவலான ஆ ஒரு ப்ராடக்ட்ட வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னும்போது, அத கன்டினியூஸா அதே தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவாங்களே ஒழிய, அ வேற பிராண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் போக மாட்டாங்க. ஸோ 10 வருஷம், 15 வருஷம் ஆனாலும் அது குரோத் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆ எப்பவுமே ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் அப்படின்னா, அவன் சேல் பண்ற ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணாம வாங்குவாங்களா கஸ்டமரு? ரிசர்ச் பண்ணாம பார்த்த உடனே அந்த ப்ராடக்ட்ட வாங்கணும். இது வந்து என்னோட ஒரு தாட் மட்டும் தான். இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ்லாம் கிடையாது.